ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் குழப்பே இல்லாத சூப்பராக வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிங்க, ரொம்ப நல்லா வரும். அதுக்கு நான் ஒரு 4 ஆனியன் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 6 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு நான் சமைச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு 2 மெம்பர் 3 மெம்பர்ஸ்னால் நீங்கள் ஆனியன் அண்ட் டொமேட்டோட குவான்டிட்டியை நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ 4 தக்காளி அளவுக்கு கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான இன்றைக்கி வாங்கின வெண்டைக்காயை வச்சு தான் நான் சமைக்க போகிறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சு வெண்டைக்காயை வச்சு நான் சமைச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம், நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். அதில் 2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு பொருளை நம்ம வதக்கி போடுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ நல்லா நமக்கு வெந்தயம் பொரிஞ்சு வந்துருச்சு, கோல்டன் ஃப்ரையாக வந்துருச்சு. இப்போ கட் பண்ண ஆனியனும் அது கூட ஒரு 10-15 பல்லு பூண்டையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நம்ம நல்லா வதங்கி கோல்டன் ஃப்ரையாக வர வரைக்கும் வதங்கணும். இது நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பும் நமக்கு டேஸ்ட்டாக வரும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கினோடனே நம்ம கட் பண்ணியிருக்கிற வெண்டைக்காயை க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நான் வெண்டைக்காயை தனியாக வதக்கி செய்யலை, அப்படியே இதுலேயே பச்சையாகவே போட்டு செய்கிறேன். இப்படி செஞ்சாலும் நமக்கு குழப்பே இல்லாமல் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணல, கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நம்ம தேவையான மஞ்சள் பொடி மிளகா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஆட் பண்ணிக்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வெண்டைக்காயை தனியாக வதக்கி போட்டால் தான் குழப்பே இல்லாத காரக்குழம்பு வரும், அப்படிலாம் கிடையாது. நம்ம பச்சையாக கட் பண்ண வெண்டைக்காயை வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கினாலே நமக்கு குழப்பே இல்லாமல் காரக்குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 4 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தூள் கட்டியே ஆகாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டோம்னா நமக்கு சூப்பரான சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, தயவுசெய்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காரக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் செஞ்சு போடுறேன். நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.